இந்த தீர்ப்பிலேயே ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அரசியல் ஆதாயம் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. their political agenda, அரசியல் அஜெண்டாவிற்காக திமுக அரசை பார்த்து சொல்றாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மலை உச்சியில தீபம் ஏற்றுவதனால பொது அமைதிக்கு குந்தல் விளைவிக்குது அப்படிங்கிற அரசாங்கம் சொல்வது, of course it may happen only if such disturbance is sponsored by the state itself. நிச்சயமாகவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எப்பன்னா அரசாங்கமே அதை ஏற்படுத்தினால், sponsored by the state என்று சொன்னதோட we pray no state should stoop to that level to achieve their political agenda. எந்த ஒரு மாநிலமும் மாநில அரசாங்கமும் இந்த அளவிற்கு தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கீழே இறங்கி போக கூடாது. அதாவது விஷமத்தனமான ஒரு வேலையை செய்திருக்கிறீங்க அப்படின்ட்டு வக்ஃப் போர்டை பார்த்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கொஞ்சம் பேரு போய் தீபத்துண்ட தீபம் ஏற்றுவது என்பது அந்த மாவட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனால அது கூட பண்ண முடியாதா அப்படி நீங்க சொல்கிறீர்கள் என்றால், it is either exposure of the incapacity to maintain law and order or hesitant to bring harmony among the communities. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு சில டைரக்ஷன்ஸையும் நீதிமன்றம் கொடுத்திருக்கு. the தேவஸ்தானம் must light lamp at the தீபத்தூண் ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செஞ்சிருக்காங்க. தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதற்கு கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை ஒத்துழைக்க வேண்டும். எந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு அப்படிங்கறதையும் போட்டு காட்டாங்க. கூகுள் மேப்ஸ்ல இந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு. இத நீதிமன்ற தீர்ப்பிலேயே அட்டாச்சா இருக்கு. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு செல்லும் என்றும், அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த டிவிஷனல் பெஞ்சில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஒரு முறை நம்மளுடைய நேயர்களுக்காக வாசிச்சு காட்ட போறோம். என்னதான் அப்படி சொல்லியிருக்காங்க, திமுக அரசை பற்றி, தமிழ்நாடு அரசை பற்றி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருக்காங்க. திருப்பரங்குன்றம் தொடர்பாக என்னெல்லாம் வதந்தி பரப்பப்பட்டதோ அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அந்த தீர்ப்பை பார்க்கலாம் வாங்க. பிஃபோர் த மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னைக்கு 6/1/2026 அன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீதியரசர்கள் ஜஸ்டிஸ் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் கே ராமகிருஷ்ணன் அவர்கள், இவங்க 2 பேருக்கு முன்னாடி தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பீல் செஞ்சது யாரு? த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இதான் நம்ம நோட் பண்ணணும். யாரு? சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பரங்குன்றத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், அறநிலைத்துறையை சேர்ந்தவர். அவர் தான் பெட்டிஷனே போட்டிருக்காரு. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது ராம ரவிக்குமார் அவர்கள், கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டி. இவங்களா தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர HRNC டிபார்ட்மெண்ட்டுடைய மதுரை ஜாயின்ட் கமிஷனர் சிக்கந்தர் பாதுஷா தர்கா, ரெப்ரசன்டட் பை ஜமாத் மெம்பர்ஸ், இன்னும் ஒரு அமைப்பு தர்கா அமைப்பு ஒன்று, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ரெஸ்பாண்டன்ட், HRNC கமிஷனர் நுங்கம்பாக்கம் அவர் ஒரு ரெஸ்பாண்டன்ட், தமிழ்நாடு வக்பு வாரியம் ஒரு ரெஸ்பாண்டன்ட், இன்னும் 2 பேர், மொத்தம் 11 ரெஸ்பாண்டன்ஸ். இதுல யார் யாரெல்லாம் இந்த ரெஸ்பாண்டன்ஸ் சார்பாக ஆஜராகியிருக்கா, வழக்கறிஞர்கள் யார் என்றால், ஃபர்ஸ்ட் என் ஜோதி, அரசாங்கத்தினுடைய அதாவது அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் ஜோதி அவர்கள். இவர் தான் அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞராக இருந்துவிட்டு இந்துக்களுடைய கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதனுடைய வழக்கறிஞர். முருகனுக்கு 2 பொண்டாட்டிலாம் பேசக்கூடியவர் தான் இந்த அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர். அடுத்து ரெஸ்பாண்டன்ட் 1க்கு வழக்கறிஞர் வள்ளியப்பன் அவர்கள், அருண் சுவாமிநாதன் அவர்கள். இவங்க 2 பேர் தான் ராம ரவிக்குமார் அவர்களுக்கு சார்பாக ஆஜராகக்கூடிய 2 வழக்கறிஞர்கள். அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் மிஸ்டர் வீர கதிரவன், மிஸ்டர் ரவீந்திரன், மிஸ்டர் ஆர் சண்முகசுந்தரம், மிஸ்டர் டி மோகன், மிஸ்டர் ஜி பிரபு ராஜதுரை, மிஸ்டர் அப்துல் முபீன், மிஸ்டர் நிரஞ்சன் எஸ் குமார், மிஸ்டர் சி வடிவேல். இவங்க எல்லாருமே ஆஜரான வழக்கறிஞர்கள். அப்படியே நம்ம தீர்ப்புக்கு வந்துருவோம். தீர்ப்புல தாங்க இந்த கமெண்ட்லாம் படிச்ச பிறகு உண்மையிலேயே வெக்கமானம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியில தலகாட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டிருக்கு திமுக அரசு. முதல் பாயிண்ட் பாருங்க, கடைசி வரைக்கும் till the end the appellants have failed to produce formidable evidence to show that Agama Shastra of Shaivates prohibits lighting lamp at a place which is not straight on top of the deity in Sanctum Sanctorum, nor it is the case of the Devasthanam or the government that lighting lamp is not a custom prevailing in Thirupparangundram Hill. அதாவது கடைசி வரைக்கும்
அறநிலையத்துறையால மலை உச்சியில தீபம் ஏற்றுவது ஆகம விரோதம் என்று நிறுவ முடியவில்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படாமல் இருப்பதுதான் வழக்கம் என்றும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது வழக்கம் இல்லை என்றும் இவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. வெளியில வந்து வீரவசனம் பேசினாங்கல்ல, மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது வழக்கத்திலே கிடையாது, கடந்த 100 ஆண்டுகளாக ஏற்றவில்லை, 150 ஆண்டுகளாக ஏற்றவில்லை என்று வீரவசனம் பேசிய ஒரு சில பேருக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, கடைசி வரைக்கும் அறநிலையத்துறையால மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் இல்லை, ஒரு பழக்கத்துல இல்ல அப்படிங்கறது நிரூபிக்கவே முடியல. அடுத்த பாயிண்ட், இந்த தீர்ப்பிலேயே ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், அரசியல் ஆதாயம் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. தேர் பொலிட்டிக்கல் அஜெண்டா, அரசியல் அஜெண்டாவிற்காக திமுக அரசை பார்த்து சொல்றாங்க, இட் இஸ் ரிடிகுலஸ் அண்ட் ஹார்ட் டு பிலீவ் த ஃபியர் ஆஃப் த மைட்டி ஸ்டேட் that by allowing representatives of the Devasthanam to light the lamp at the stone pillar near top of the hill located within its territory of Devasthanam land on a particular day in a year will cause disturbance to public peace. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து விடும் என்று நீங்க சொல்றீங்க இல்லையா, அது எப்போ? வருஷத்துக்கு ஒரு தடவை மலை உச்சியில தீபம் ஏற்றுவதனால பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது அப்படிங்கிற அரசாங்கம் சொல்வது, of course it may happen only if such disturbance is sponsored by the state itself. நிச்சயமாகவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எப்போன்னா அரசாங்கமே அதை ஏற்படுத்தினால், sponsored by the state, அரசே வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஏதாவது செய்தால் மட்டும்தான் ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்று சொன்னதோட we pray no state should stoop to that level to achieve their political agenda. எந்த ஒரு மாநிலமும் மாநில அரசாங்கமும் இந்த அளவிற்கு தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கீழே இறங்கி போகக்கூடாது அப்படிங்கிறத நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இப்பதான் தீபத்தூணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. The stone pillar with provision to light lamp in Tamil called as Deebathoon. The location of the pillar is in the portion of the hill declared by a competent civil court as property of Devasthanam. The Waqf board as on date have no locus in this matter. For the first time in the course of argument in the intra-court appeals on behalf of the Waqf board, a mischievous submission was made that the lamp pillar belongs to Dargah. This plea, we would say, had deterred and added yet another reason for the other side to be skeptical about the offer made by the Waqf board for court monitoring mediation. அதாவது விஷமத்தனமான ஒரு வேலையை செய்திருக்கிறீங்க அப்படின்னு வக்ஃப் போர்டை பார்த்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ வரைக்குமே பல நீதிமன்ற தீர்ப்புகளில் இந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இடம் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சொந்தமானது என்றுதான் இருக்கிறது. ஆனால் வக்ஃப் வாரியத்துக்கு தான் தீபத்தூண் இருக்கிற இடம் சொந்தம் என்று கிளைம் பண்ணுவது மிஸ்சீவியஸ், விஷமத்தனமானது அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இங்கிருந்து அப்படியே நம்ம அடுத்து பார்த்தோம்னா, எதற்காக அந்த இடத்துல தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் பாருங்க. பீயிங் அட் அ vantage point, the stone pillar called as Deebathoon, which is on the different rock summit and lower to the peak on which the Dargah is located, is the ideal place to light Deepam. அதாவது தர்காவுக்கு கொஞ்சம் கீழே மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சிறந்த இடம் தீபம் ஏற்றுவதற்கு. ஏனென்றால் அதையும் சொல்றாங்க, ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் ஆல்வேஸ் கேரி அ பர்பஸ். அனைத்து விதமான மத சடங்குகளும் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு, காரணம் இல்லாம எந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸும் கிடையாது என்று சொல்றதோட, the practice of lighting deepam at a elevated place during Karthikeya Deepam festival and other festivals is for the devotees at the foothill and its surroundings to see and worship. மேல ஏற்றப்பட்டால்தான், மலை உச்சியில் ஏற்றப்பட்டால்தான் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவருக்குமே வந்து அந்த தீபம் தெரியும், தீபத்தை பார்த்து மக்கள் வழிபடுவார்கள் அப்படிங்கிறத நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தீர்ப்பு கொடுக்கும்போது திருமூலரை ரெஃபர் பண்றாங்க. திருமூலர் சொல்லியிருக்காரு, as Saint திருமூலர் say, the light is personification of Lord Shiva. சிவபெருமானுடைய உருவம் தான் இந்த தீபம் என்பதை சுட்டிக்காட்டி, when there is a custom of lighting lamp at the elevated place available and the place is available within the limits of Devasthanam property. கோவிலுக்கு சொந்தமான இடத்துலயே வந்து உச்சியில தீபத்தூண்டுக்கு இடம் அவைலபிளா இருக்கு. There is no plausible reason for the Devasthanam to refuse to comply the wishes of its devotees. தேவஸ்தானத்தினுடைய இடம் தான், கோவிலுக்கு சொந்தமான இடம் தான், அங்க வந்து தீபத்தூண் இருக்கிறது. ஆனால் இப்படி இருக்கும் போதும் நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம் என்று சொல்வதற்கு அரசாங்கத்திற்கோ அல்லது அறநிலையத்துறைக்கோ ஒரு ரீசனுமே கிடையாது. when such a request is not against morality or public policy. அடுத்த ஒரு கேள்வி நம்ம ஆளுங்க புத்திசாலித்தமா கேட்பாங்கல்ல, என்னது, சப்போஸ் இது மாதிரியான ஒரு பெர்மிஷன் இருந்துச்சுன்னா,
எங்க வேணா தீபம் ஏத்தலாம் அப்படின்னு பெர்மிஷன் இருந்துச்சுன்னா, ஒரு ப்ரொடெக்டட் சைட் திருப்பரங்குன்றம் போல அந்த மலை போன்ற ஒரு ப்ரொடெக்டட் சைட்ல என்ன வேணாலும் நடக்கலாமா? மீண்டும் நீதியரசர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அஃப்கோர்ஸ் எனி ஆக்டிவிட்டி ஆன் த ஹில் which is protected site under the statute which would be within the permissible limit as indicated by this court and in the earlier writ petition. என்னது அது? At the risk of repetition, we reiterate again, மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம், the hill being declared as protected area under AMASR Act 1958, all are bound by the act and rules framed thereunder and directions of this court issued in writ petition number 2277 of 2025, order dated 10/10/2025 by Justice R. Vijaykumar, rendered on reference after the split verdict by the divisional bench. இந்த மலையானது protected site தான். ஸோ மலை protected site தான். ஸோ பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த மலையில இடம் இருக்கு, தீபத்தூண் இருக்கு, மக்கள் வந்து பக்தர்கள் மெஜாரிட்டியான பக்தர்கள் அங்க வந்து தீபம் ஏற்ற விரும்புகிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஏற்றக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு ரீசனே கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து மாவட்ட ஆட்சியாளர்கள் பத்தி சொல்றாங்க பாருங்க. We find that the apprehension expressed by the district administration regarding probability of disturbance to the public peace is nothing but an imaginary ghost. கற்பனை பூதம் எது? Of disturbance to the public peace created by them for their convenience sake and to put one community against other community under suspicion and constant mistrust. அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக பொது அமைதிக்கு குந்தகம் வந்துவிடும் என்று அவங்க வந்து கற்பனை செய்வது அது உண்மை அல்ல, அது ஒரு கற்பனை பூதம் என்றும், by allowing few persons from the Devasthanam to the pillar for lighting the lamp and keep the devotees stay at the foothill and worship is not an unmanageable task. கொஞ்சம் பேரு போய் தீபத்துள்ள தீபம் ஏற்றுவது என்பது அந்த மாவட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனால அது கூட பண்ண முடியாதா? அப்படி நீங்க சொல்கிறீர்கள் என்றால் it is either exposure of the incapacity to maintain law and order or hesitant to bring harmony among the communities. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மத நல்லிணக்கத்தை நீங்க விரும்பி இருந்தால் அதை செஞ்சிருப்பீங்க. நீங்க செய்யாமல் இருப்பதன் மூலமாக இது எய்தர் ஒன்னு உங்களுடைய நிர்வாக திறமையின்மை அதை வெளிக்காட்டுது, அல்லது பொதுமக்களிடையே மத நல்லிணக்கம் வந்துவிடக்கூடாது என்று உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள். நீதிமன்றம்லாம் அவ்வளவு சாதாரணமா ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா மாநில அரசாங்கத்துக்கு எதிராகவும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராகவும் ரொம்ப கடுமையான சொற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிருக்கணும்னா, ஒட்டுமொத்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் in our considered view the state through the district administration should have taken this as an opportunity to bridge the difference between these two communities. They could have narrowed down the gap by peaceful and meaningful negotiation. Unfortunately, due to lack of conviction all these years, the peace meetings have paved way only for widening the mistrust. We hope by implementing the below directions, which can be suitably modified whenever festival of respective community falls, then there will be only light and not any fight. ஒரு எதுகை மோனையான ஒரு டைலாக். இந்த விவகாரத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இரு சமூகத்திடையே ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை அவங்க ஏற்படுத்தி இருக்க முடியும். அந்த பிளவு இருக்கு இல்லையா, அந்த வைடு கேப், அதை கொஞ்சம் நேரோ ஆக்கி இருக்க முடியும், குறுக்கி இருக்க முடியும். மாறாக அதை செய்யவில்லை. இத்தனை ஆண்டுகளாக பீஸ் டாக்ஸ் அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக எதுவும் எட்டப்படவில்லை. அந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் இரு கம்யூனிட்டிஸ், ரெண்டு கம்யூனிட்டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் அதிகரிச்சிருக்கு. அடுத்து நாங்க சொல்லக்கூடிய டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன்ஸ் நீங்க வந்து பின்பற்றினீங்கன்னா there will be only light and no fight அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போதான் நீதியரசர்கள் நிறைவாக ஒரு கருத்து பதிவு செய்யறாங்க. as a result the writ appeals are disposed of with the following directions. எல்லா ரிட் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறது. ஒரு சில டைரக்ஷன்ஸையும் நீதிமன்றம் கொடுத்திருக்கு. The தேவஸ்தானம் must light lamp at the தீபத்தூண். ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செஞ்சிருக்காங்க. தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதற்கு கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை ஒத்துழைக்க வேண்டும். சொல்லியாச்சா? அடுத்து, in addition to the prohibitions and restrictions as found in the Ancient Monument and Archaeological Sites and Remains Act and rules, ASI shall impose conditions appropriate and necessary to preserve the monuments in the hill. Archaeological Survey of India அவங்க ஒரு சில பரிந்துரைகளை சொல்லலாம். நீங்க இப்படி ஏத்துங்க, அப்படி ஏத்துங்க, ஏத்தாதீங்க, அங்க ஏத்தாதீங்க என்று அந்த மலையை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சஜஷன் கொடுக்கலாம். அடுத்து, the தேவஸ்தானம் through their team has to light the lamp in the Deebathun on the event of Kartigai Deepam festival falling in the Tamil month Kartigai. No public shall be allowed to accompany the Devasthanam team and the number of team members
to be decided in consultation with the ASI and police. கார்த்திகை தீபத்தன்று கார்த்திகை எனும் தமிழ் மாதத்தில் தீபம் அங்க தீபத்தூணில் ஏற்றப்பட வேண்டும் என்று ஆணித்தரமாக தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. The district collector shall coordinate and supervise the event. இது மாவட்ட ஆட்சியருடைய மேற்பார்வையில் நடக்க வேண்டும். நிறைவாக the writ appeals are disposed accordingly. அனைத்து ரிட் மனுக்களும் மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தையுமே தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பிலேயே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டு காட்டாங்க. கூகுள் மேப்ஸ்ல இந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு. இதை நீதிமன்ற தீர்ப்பிலேயே அட்டாச்சா இருக்கு. நாளைக்கு தீபத்தூண் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இங்கதான்ப்பா தீபத்தூண் இருக்கு, இங்க போய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை இது, அதுல இந்த தீபத்தூணோட போட்டோவையும் போட்டுட்டாங்க. இந்த தீர்ப்புல போட்டோவை போட்டுட்டு அது அப்படியே லாஸ்டா டு த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு சுப்பிரமணியன் சுவாமி டெம்பிள் திருப்பரங்குன்றம் மதுரை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஆர்டர் போட்டாச்சு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் சொல்லியாச்சு. த கமிஷன் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டிக்கும் சொல்லியாச்சு. த ஜாயின்ட் கமிஷனர் HRNC டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் சொல்லியாச்சு. எல்லாருக்குமே கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு நீதிமன்றம். உங்களுடைய ரோல் என்ன, எப்படி நீங்க திருப்பரங்குன்றத்துல சுமூகமாக தீபம் ஏற்றப்படுவதை கண்காணிக்க வேண்டும் என்று எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை மதிக்காத இந்த நிர்வாகம் இந்த தீர்ப்பை மதிக்குமா என்று நம்ம பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்து ரொம்ப டீட்டெயிலாக திருப்பரங்குன்றம் தொடர்பாக நிறைய வீடியோஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.